வேலையில் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை ஏசப்பா கூட எப்படி வாழ்கிறோன்னு ஒரு சின்ன ஒரு சாட்சி மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசப்பா நல்லவர். எத்தனை பேர் விசாரிச்சுக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், 17, 18. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். என்னை சிநேகிக்கிறவர்களே நான் என்னை சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறவர்கள். 18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் ஏசப்பாவை பார்க்கணுமா? அது இல்லாமல் அவரை சிநேகமாக இருக்கணுமா? எத்தனை பேர் சிநேகமாக இருக்கிறாங்க? எப்படின்னா ஏசப்பாவோட நீங்கள் எவ்வளோக்குள்ள அவர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அதோட மகிமையை சீக்கிரமாக காணுவீங்க. நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் நான் பள்ளி பருவத்திலேருந்தே ஏசப்பாவோட நான் தொடர்பில் இருந்தேன். நான் என் புக்கு எடுத்துகிட்டு போனோட அப்பமே புதிய இருப்பார் என் புக்கில் இருந்துச்சு. அந்த உயர்வாக அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சோர்வும் பலவீனமும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையெல்லாம் இருந்தேன். ஆனால் இப்போ ஏசப்பாவோட பெரிதான கிருபையால் இந்த இடத்து வரைக்கும் நான் வந்திருக்கேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா நல்லவர், மிகவும் அருமையானவர். உங்கள் சிநேகம் உங்கள் குடும்பத்தாரோட, உற்றார் உறவினரோட, உங்கள் பெற்றோர் பிள்ளைகளோட இருக்கலாம், அது நிலையானது இல்லை. ஆனால் ஏசப்பாவோட கூட இருந்தாங்கன்னா அந்த அன்பு நிலையாக இருக்கும். எத்தனை பேர் விசாரிச்சுக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பசங்க, இப்போ எனக்கு 2 பசங்க, எவ்வளோதான் அன்பாக இருந்தால் விட ஒரு காலம் விட்டுட்டு போயிடும். ஆனால் நம்ம இறுதி வரை இருக்கிற ஒரே அன்பு ஏசப்பா மட்டும்தான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஏசப்பா கூட அன்பாக இருந்தால் உங்களுக்கு இருக்கிற நோய் விட ஓடிடும், உங்கள் பொருளாதாரம் கிளியர் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்திருக்கலாம், எதை நோக்கி இன்னைக்கு வந்திருக்குங்க? இன்னைக்கு ஒரு ஓய்வு நாள். ஆனால் எதை நோக்கி நீங்கள் சர்ச்சைக்கு வந்திருக்குங்க சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்ப்பாங்க, இன்னும் சண்டை போறாங்க, ஏதோ பாவ மன்னிப்பு பெற்றுட்டு வருவாங்க அப்படின்னு உலக மனுஷன் பேசலாம். ஆனா நீங்க ஒரு வைராக்கியமா எத்தனை பேர் காலைல ஜெபம் பண்ணிட்டு தெரியல. இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு ஆசீர்வாதமாவோட போகணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க தெரியல. இனிமே நீங்க சண்டே வரும்போது சாட்டர்டே நைட்டே ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நாங்க வாரோம், ஏசப்பா நாங்க வாரோம். எத்தனை பேர் பலவீனத்துல வராங்க, எத்தனை பேர் மனக்கசப்புல வராங்க, குடும்ப சண்டை, பொருளாதார நெருக்கடி, இப்படி வந்தா இங்க வந்துட்டு போனா. இப்ப அந்த ஒரு பிரதர் சொன்னாரு, யாரோ சொல்லி இங்க வந்திருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இடம் இது இல்லையா? நம்ம விசுவாசிக்கிறவர் பெரியவர். அவர் கிருபை இருந்தா நம்ம எல்லாத்திலுமே ஜெயிச்சிடலாம். அவர் கிருபை நம்மளோட இருந்தா எல்லாத்திலுமே ஜெயிச்சிடலாம். கொடிய உலகத்துல வாழ்றோம். டெய்லி நியூஸ் படிக்கிறவங்க, நியூஸ் பார்க்குறவங்க தெரியும். நடந்து போனா ஆக்சிடென்ட், சண்டை, பிரச்சனை, அப்படி இப்படி நிறைய தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறோம். ஆனால் நம்ம ஏசப்பா நம்ம கூட இருந்தால் மட்டும் எல்லாத்திலுமே ஜெயிச்சிடலாம். நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்களா, பைக்கில் போகிறீங்களா, சைக்கிளில் போகிறீங்களா, நடந்து போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, என் கூடவே இருவோன்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க, நீங்கள் ரொம்ப சமாதானமாக ஆயிடுங்க. நான் கூட அதிகாலையில் நான் பாஸ்டரோட சொல்லியிருக்கிறேன், அதிகாலையில் நான் எப்பவுமே எழுந்துச்சு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா இந்த தண்ணியை ஆசீர்வதிங்க, இதை குடிக்கும்போது எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, கல்விமான கூட ஞானத்தை எனக்கு கொடுங்க, நான் பேசும்போது ஒரு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு இருக்க எந்த நோயும் இருக்கக்கூடாது, எந்த டென்ஷனும் வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஒரு 2 மாசமா எனக்கு ரொம்ப முடி கொட்டிட்டே இருந்துச்சு. இப்போ முடிவோட கொட்டலை, அது உண்மையான தெரியல. ஆனால் ஏசப்பாட வல்லமை அந்த அளவுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே இப்ப தம்பி சொன்னா ஒரு சாட்சி சூப்பரா, ஏசப்பாவை நம்புங்கம்மா எல்லாமே செய்யணும். ஆனால் உண்மையாக அவரை நண்புனா யாரும் அவளை அந்த அளவுக்கு கட்டி பிடிக்க மாட்டேங்காங்க. ஆனால் அவரை தேட தேட பிரச்சனை வரும். அதை நம்புறீங்களா? அவரை தேட தேட நிறைய பிரச்சனை வரும். ஆனால் தாங்கிறதுக்கு இதயத்தை தருவார் ஏசப்பா, பலமான இதயத்தை தருவார் இல்லையா? யோசேப்போட ஏசப்பா கூட இருந்தாங்க. எத்தனை பேர் தெரியும்? யோசேப்பு எப்படியோ வாழ்ந்தான், ஆனால் எப்படியோ ஏசப்பா உயர்த்தி வச்சாருங்க. இப்போ நான் வந்திருக்கேன், நீங்கள் எல்லாருமே ஒரு யோசேப்பு மாதிரி உயர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக அதை பெற்றுக்கொள்ளுங்க. பொருளாதார நெருக்கடியாக நிறைய பேர் இருப்பாங்க, பணம் வரல, ஒரு 10,000 சம்பளம் வாங்குற சமாதானம் இல்லை நினைக்கிறீங்களா? நீங்கள் 5,000 ரூபா மாதம் சம்பாதிச்சாலும் சமாதானமாக இருந்தால் ஏசப்பா கூட இருந்தால் அவர் ஆசீர்வதிப்பாருங்க. அவர் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். நானும் கம்மியான சம்பளத்தில் வேலை பார்த்தேன், அப்போவுமே என்னை ஆசீர்வதிச்சாரு, இப்போவும் நல்லா ஆசீர்வதிக்காரு. எனக்கு கேள்வி, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. என்னுடைய பிரச்சனை ஏசப்பாட்ட சொல்லுவேன், பாஸ்டையாட்ட சொல்கிறேன், எதுனாலும் எனக்கு அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் எனக்காக ஜெயிப்பார். எனக்கும் ஆஃபீஸில் நிறைய போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. ஆனால் நீ மட்டும் ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு மட்டும் கேட்பாங்க. ஆனால் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. நான் ஏசப்பா என் கூட
இருக்கிறதுனால தான் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தாரு. நல்லா ஜெபிப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டா விட அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா சர்ச்சி பக்கத்தில் இருக்க எல்லா பிரேயருக்கு அட்டன் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் சமாதானமாக இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 2009 மேரேஜ் ஆச்சு. எந்த மனக்கசப்பும் எங்களுக்கு வந்ததில்லை. காரணம் என்னன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே அதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்போவுமே பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் சேனல் கிடையாது, யூடியூப் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் சாட்சியாக சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எப்பவுமே ஒரு பாட்டு போடுற மாதிரி பாட்டு போட்டுட்டு இருங்களேன். ஏசப்பாட வசனம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது நம்மளை பேசும், நம்மளை தாங்கும். சரியா? நான் வண்டியில் ட்ராவல் பண்ண கூட ஏசப்பா என் பக்கத்தில் இருக்கங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி போவேன். நீங்கள் அதில் போட்டிருப்பாரு சிநேகம். நீங்கள் அந்த சிநேகத்தில் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சிநேகம் இருக்கும், அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தால் கூட ஆனால் நிலையான அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அவங்க திட்டிடுவாங்க, நம்ம மன கசப்பா வைக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா என்னாலும் நம்ம கூடவே வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆலையிலேயே சொல்லுங்களேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்கும். ஏசப்பா என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியலையே. நம்ம கிறிஸ்தவனா ஆசீர்வாதமாக இருக்கணுங்க, ஒரு கெத்தாக இருக்கணும், ஒரு ஸ்டைலாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நம்ம ஏசப்பா நம்மளோட இருக்காரு அப்படின்னு ஒரு விசுவாசம் வேணும். அது 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம். உங்கள் பொருளாதாரத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நம்ம கிறிஸ்தவங்க எப்பயுமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். ஓகே. தேவரே என்னை ஆசீர்வதித்து என்னை வெள்ளையை பெரிதாக்கி கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தரலாம் என்று வேண்டிக் கொண்டான். போதும். இந்த ஜெபத்தை நீங்க காலையில யாருக்கெல்லாம் பொருளாதார நெருக்கடி இருக்கோ ஏசப்பா யாபேசை ஆசீர்வதித்தார். துக்கத்தோட கற்பம் தரித்தாள் அந்த தாய். ஆனா யாபேஸ் ஜெபத்தை ஏசப்பா கேட்டு அவர் எல்லையை பெரிதாக்கினார். ஒரு கைதட்டி ஒரு சந்தோஷமா அழிலே சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிச்சு உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். உங்க போராட்டம், உங்க பிரச்சனை, உங்க உடல்ல இருக்கிற நிறைய தேவையில்லாத பிரச்சனை, தீராத நோய் இருக்கும். நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. ஆனா நீங்க தீராத நோய் இருந்தா நான் சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஒரு டம்ளர் எடுத்துட்டு டெய்லி ஆண்டவரே இந்த ஜெபத்தை நான் தண்ணியை வந்து உங்க ரத்தத்தால் பலவீனத்தில் அவர் கிருபை எப்பயுமே பூர்ணமா இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழுவாங்க. உங்களுக்கு எந்த பலவீனமே இருக்காது. இந்த 2 வசனத்துக்கு மட்டும் இந்த வாரம் ஃபுல்லா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க சாட்சி சொல்றேன் பாருங்களேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேரளா இருக்காரு. அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. இறந்த உடனே அந்த ஃபேமிலிலாம் சொன்னாங்க இந்த குடும்பம் அவ்வளோதான், வெளியில் போயிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னாங்க. ஆனால் அந்த தம்பி என்ன பண்ணான், நான் பைபிள் காலேஜ் படிக்கிட்டு அவன் 10th ஃபெயில் ஆனான். பைபிள் காலேஜ் போனான். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஒரு பாஸ்டர் ஆகி அந்த 3 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்த அக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஆசீர்வாதமாகி அவருக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவோட ஒரு பல் டாக்டர் படித்த பொண்ணு அவருக்கு ஏசப்பா கொடுத்தாருங்க. ஆனால் நீங்கள் ஏசப்பா நிறைய சாட்சி சொல்லலாம். ஏசப்பாவை மட்டும் நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கலாங்க. நீங்கள் ஏன் ஏசப்பாவோட நீங்கள் அதிகமாக தொடர்பில் இருந்தாவே போதும். சங்கீதம் 128 அதிகாரத்தில் எடுங்களேன். அந்த வசனம் நம்ம குடும்ப சந்தோஷமா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு 1ல இருந்து நம்ம படிக்கலாம். சங்கீதம் 128 3ஆம் வசனம் படிங்களேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் சாச்சக்கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் மந்தியை சுற்றி ஒளிவ மர கண்டுகளை போய் இருப்பார்கள். நாலாம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா. ஆமென். பார்த்தீங்களா? ஏசப்பாக்கு மட்டும் நீங்க பயந்தா போதும். அவருக்கு பயந்து நீங்க நடந்துங்கன்னா இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறீங்களோ தெரியல. கட்டாயமா ஏதோ ஒரு மன பாரத்துல வந்திருப்பீங்க, மன சோர்வுல வந்திருப்பீங்க, உடல் பிரச்சனையா இருக்கும், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு போகும்போது நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு சமாதானத்தோட போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்களேன். ஏசப்பா உங்களை கூட இருப்பாருங்க. எல்லாருமே கைவிட்டுருவாருங்க. எல்லாருமே கைவிடுவாங்க. நான் கூட எங்க வீட்டுக்கு இல்லை என்னதான் நன்மை செஞ்சா கூட எல்லாம் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அது இயல்பு. சரியா? ஆனா நீங்க ஏசப்பாவுக்கு மட்டும் நீங்க நல்லது செஞ்சு பாருங்களேன். அவர் நினைக்கிறது, அவர் கேட்கறது ஒண்ணுமே இல்லை. உங்க இதயத்தை மட்டும் கொடுத்துருங்க. அவரை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. வரமோட பாஸ்டர் சொன்னாரு, டீசலே இல்லாம அந்த ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி சென்னை வரைக்கும் வண்டி வந்தாம. அப்ப எவ்வளவு அற்புதம் இல்லை நம்ம ஏசப்பா. கைதட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஏசப்பா ரொம்ப சூப்பரானவருங்க. நீங்க அவரை தேட தேட நல்ல மகிமையின் பிரசனத்துல இருந்தாவே நீங்க அழகாயிருவீங்க. அந்த பிரசன்ஸ் தெரியும். போன வாரம் நான் இன்னொரு சாட்சி சொல்றேன் பாருங்க. போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வேலைக்காக ரிசியூம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புனேன். அவர் ஒரு 2 வருஷம் தொடர்பில் இருந்தார். ஆனால் அதுக்கடுத்து வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணிக்கிடுவோம். அப்போ அவர் என்ன கேட்குறாரு, இந்த மெசேஜ் அனுப்பினோடனே உடனே எனக்கு பதில் போடுறாரு, ஜி நான் இதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் வேலைக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆனால் ஜி நீங்கள் ஏசப்பாவோட செல்லப்பிள்ளை, நீங்கள் நல்லா தான் இருப்பேங்க. ஒரு உலக மனுஷாங்க. நான் என் மனைவிக்கு மட்டும் அதை அனுப்புனேன். அதை கேட்டோன்னே எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு. நான் அப்பப்போ கேட்பேன், ஏசப்பா என்னையும் யோசிப்பு மாதிரி ஆசீர்வதிங்க. தாவீதுக்கு ஒரு ஏற்ற மகனாக இருந்தாங்களே, அதே மாதிரி நானும் இருக்கணும். அப்பவே ஜெபம் பண்ணுவேன். சரியா? நான் அப்போ ஜெபம் பண்ணேன். நான் படிக்கும் போதும் சரி, நல்லா டெய்லி ஒரு வசனம் படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். இப்பவும் நான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஈவினிங் குளிச்ச உடனே பைபிள் எடுத்து ஒரு கிஸ் பண்ணி ஒரு 2 வசனத்தை படி ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு ஃபுல்லாக என் கூடவே இருந்தீங்களே, நன்றி ஏசப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படி மார்னிங் ஆஃபீஸ் போகும்போதோ, இல்லை காலேஜுக்கு போகும்போதோ, ஸ்கூலுக்கு போகும்போதோ, இல்லை வேற விஷயமா போகணும், எப்போ போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. வந்தோன்னு ஜெபம் பண்ணுங்களேன். நீங்கள் போன காரியம் எல்லாமே ஜெயமாக இருக்கும். இப்போ எல்லாருமே படிக்கிற காலம், எக்ஸாம் காலம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்களா? ஏசப்பாட்டை மட்டும் கேளுங்க, வேற யார்ட்டையும் சொல்லாங்க. பிள்ளைங்க பலவீனமாக இருப்பாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நினைச்சாருன்னா உங்க பிள்ளைகளை வேற லெவல்ல கொண்டு போயிடுவாங்க. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க சும்மா கிடையாது, உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைங்க. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பிள்ளைங்க பலவீனமா இருக்காங்க, எதுவுமே யோசிக்காதங்க. ஏசப்பாட்டை மட்டும் கொண்டு சேருங்களேன். அது மட்டும் பண்ணுங்க. ஏசப்பா பெரியவர், அற்புதம் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம். உலக கொடிய நோயினால் பாதிக்கப்படுறோம். கொடிய பிரச்சனை, எங்கேயுமே இது பண்ண முடியல, நியூஸ் பார்க்க முடியல. ஆனா ஏசப்பா நம்ம தேடினோம்னா நம்ம ஒரு வற்றாத நீரூட்டாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.